ஹாய் கைஸ், இன்றைக்கி நார்மலான டெய்லி இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய டெய்லி ரொட்டீன் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே வந்து மாடிக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஆரஞ்சு நிறையா இருந்துச்சு. அதை கொஞ்சம் பறித்தோம். ஆனால் மோஸ்ட்லி காயாக தான் இருந்துச்சு. ஏன்டா அவசரப்பட்டு பறிச்சிட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. பட் இருந்தாலும் பழுக்குன்னு ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மாடியிலேருந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே என்னோடய மார்னிங் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு அதே சமயம் நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பார்க்க கீழே இறங்கிட்டேன். எனக்கு என்ன ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா, என்னோடய லேப்டாப் கொஞ்சம் டஸ்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் தினமுமே யூஸ் பண்ணுறேன். பட் என்னன்னு தெரியல, எப்போவுமே டஸ்ட் ஆகிடுது. ஸோ அதை நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ஜஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வைக்கலான்னு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஒரு கேட் என் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா என்னோடய நட்ஸ் பாக்ஸை ரீஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல் நாங்கள் காரைக்கால் பீச்சுக்கு கிளம்பியிருந்தோம். ஸோ ஈவினிங் ஒரு 6 o'clock கிட்ட தான் போய் சேர்ந்தோமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பீச் வைப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த டைம் ஈவினிங் டைம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.